எல்லா பேரையும் அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்றது என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பள்ளி சூழலும் இருக்கு, புறச்சூழல் இருக்கு. பள்ளி சூழல் பாடத்தை கற்றுக் கொடுக்குது, புறச்சூழல் தான் வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குது. இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பள்ளிக்கூடத்தோட இருந்துட போறது இல்லை. பள்ளிக்கூடத்தை தாண்டி நீங்க சமுதாயத்துக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் திருமணம்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பிள்ளை குட்டி பேரம் பேச்சுன்னு போக வேண்டியிருக்கு. பள்ளிக்கூடத்தோட முடிஞ்சு போதுன்னா நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிருவேன். அவன் வாழணும், அவனுடைய வாழ்க்கை முழுமை அடையணும் அப்படின்னா பள்ளிக்கூடத்தை விட புறச்சூழல் தான் சிறந்தது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. நல்ல கருத்துக்களை ஒரு நிகழ்த்துக்களின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நிகழ்த்தி காட்டி தன் கருத்துக்களை மிக அற்புதமாக நிலைநிறுத்திய இரண்டு அணிகளுமே அற்புதமாக பேசினாங்க. அவங்க சிறப்பு என்னன்னா, இவங்க பேசும்போது இவங்க கட்சி உயர்வா தெரியுது, அவங்க பேசும்போது அவங்க கட்சி உயர்வா தெரியுது. சரி, எப்படியே மாறி மாறி பேசிக்கிருந்தா என்னதான் சொல்ல வர முடிவா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், ஒரு முடிவுக்கு வரணும். எப்படி பார்த்தாலும் கல்வி நமக்கு தேவைதான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தயார். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாருங்கிறார் திருவள்ளுவர். எப்ப படிக்கணுமா? சாகருக்கு முதனா வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? மம்மர் அறுக்கும் மருந்து. ஒரு பிள்ளை சொல்லுது, பைத்தியம் அப்படி படிக்கும்னு. காது கொஞ்சம் நல்லா கேட்கும், கண்ணு தான் கொஞ்சம் தெரியாது. அப்போ எதிர அழகு குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து கல்வி அழகே அழகுங்கிற நாளடியார். நீண்ட கூந்தலை வளர்ப்பதோ முகத்தில் மஞ்சள் பூசிக்கொள்வதோ ஆடை அணிகலன்களோ அழகு இல்ல. ஒரு மனுஷனுக்கு எதிராக அழகுனா கல்விதான் அழகு. இந்த தலைப்புல 2 நாள் பேசலாம், அவ்வளவு கருத்து இருக்கு. மனுஷன் கார் அடிச்சு சாகலாம், போர் அடிச்சு சாகப்படாது. எதுக்கு ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு இருக்காங்க. நல்லா இருக்குன்னு 4 கிலோ திங்க முடியாது. எதுக்கு ஒரு லிமிட். அப்ப மிக சுருக்கமாக நம்ம இந்த தீர்ப்புல வந்துடலாம். முதல்ல புறச்சூழல் அப்படின்றது என்ன உங்களுக்கு தெரியுமா? விஸ்வநாதன் ஆனந்த், கேள்விப்பட்டீங்களா இந்த பேரை? செஸ். இந்த விஸ்வநாதன் ஆனந்த் என்பவர் தமிழ்நாடு கல்வித்துறை பாட புத்தக நிறுவன குழுவில் அவரும் ஒருவராக இருக்கிறார். குகேஷ் ஒருத்தர் பரிசு வாங்கினார் தெரியுமா? குகேஷ் ஒருத்தர் குகேஷ் செய்ய போறாருன்னு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே கணிச்சு சொன்னவர் விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் பள்ளியில படிக்கும் போது அவர் ரொம்ப குறைவான மாணவர், பாஸ் ஆறதே கஷ்டம். மிட்டம் டெஸ்ட்ல ஃபெயிலு, குவார்டர்ல ஃபெயிலு, ஆஃப் ஃபெயிலில் ஃபெயிலு. பள்ளி படிப்புல காலாண்டு அரையாண்டுல ஃபெயிலு. ஆனா வெளியில அவர் செஸ்ல ஜெயிச்சுட்டே இருக்காரு. பத்மபூஷன் அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒருத்தருக்கு பத்ம விபூஷன் கிடைச்சிச்சு. யாரும் தெரியுமா? ஒருத்தர் பத்ம விபூஷன் வாங்கினார். யாரும் தெரியுமா? எவர் நெவர் கிவ் அப் அப்படின்னு சொன்னவர் அஜித் குமார். எவர் நெவர் கிவ் அப்னு சொன்னது யாரு? அஜித் குமார்ல ஔவையாரு. ஊக்கமது கைவிடேல், அதான் இங்கிலீஷ்ல எவர் நெவர் கிவ் அப் சொன்னது அவையா. இந்த விஸ்வநாதன் ஆனந்த் பள்ளியில் படிக்கின்ற போது சராசரி மாணவன் கூட இல்லை, தோல்வியடைகிற மாணவனாக இருந்தார். ஆனால் செஸ்ல நம்பர் 1 இருக்காரு, கிராண்ட் மாஸ்டரா இருக்காரு. உலகம் முறை கோடிக்கணக்கில் பரிசு அவருக்கு கிடைக்குது. இவர் எப்படி தேர்வடைவார் என்று எல்லோரும் இருந்த பொழுது அவங்க அண்ணன் வந்து அவங்க அம்மா அவருக்கு ஆறுதல் கொடுக்கிறாங்க. படிக்கிறாரு, அவர்களும் தன்னம்பிக்கை பிறக்குது. அந்த தேர்விலும் 82% மதிப்பெண் பெற்று முதல் மாணவனாக அந்த பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப விஸ்வநாதன் ஜெயித்தது பள்ளி இல்லை, அவர் செஸ்ல பெரிய ஆளானது பள்ளி சூழல் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஏஆர் ரஹ்மான், அவரை பத்தி பாடம் கூட ஆஸ்கார் தமிழன். ஏஆர் ரஹ்மானை பத்தி அவர் 3 விருது உலகத்தில் இந்த வேர்ல்டுல இசையில 3 சிறந்த விருது, கோல்டன் குளோப் விருது, ஆஸ்கார் விருது, கிராமி விருது, 3 விருது வாங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மான் பத்மா சாஸ்திரி பள்ளியில் படிக்கின்ற பொழுது 10th பணம் கட்டுற வழி இல்ல, பிச்சை எடுத்து பீஸ் கட்டு சொன்னாங்க. அந்த பள்ளி தனியார் பள்ளி வெளியில வராரு, ஒரு இன்னொரு பள்ளியில போய் சேர்றாரு. அங்க ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்குறாங்க, இசை. அந்த இசைக்குழுவில் நிறைய இசை கச்சேரி நடத்துறாங்க. அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிடுறாரு. அந்த இசைக்குழுவை பார்த்துதான் இளையராஜாவுடைய ட்ரூப்ல 500 படத்துக்கு மியூசிக் பண்றாரு ஏஆர் ரஹ்மான்.
இன்னைக்கு அவருக்கு அமெரிக்காவில், துபாயில, லண்டன்ல எல்லா நாடுகளிலும் ஏஆர் ரஹ்மானுக்கு சொத்து இருக்கு. சற்றேற முறை 1000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கு. எந்த பள்ளியில் அவருக்கு பீஸ் கட்டால வெளியில போன்னு சொன்னாங்களோ அந்த பள்ளிக்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார் ஏஆர் ரஹ்மான். அப்ப ஏஆர் ரஹ்மான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வளர்வதற்கு அந்த பள்ளி காரணம் இல்லை, வெளிச்சூழல் தான் காரணம். உங்களுக்கு தெரியும், கூகுள், இந்த கூகுளில் இப்ப சியா வரும்போது சுந்தர் பிச்சை, இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுந்தர் பிச்சை பேர் தெரியுமா? சுந்தர் பிச்சை என்பதே அவர் தமிழர், மதுரையில் பிறந்தவர். அமெரிக்காவில் அந்த கூகுள் நிறுவனத்துடைய தலைவராக கூடிய சுந்தர் பிச்சை. தம்பி ஒரு 10 நிமிஷம், நான் நிறைய புதுமையான செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சுந்தர் பிச்சை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது சாதாரணமான ஆளு, கூகுள் தலைவர். அவருக்கு 6000 ஏக்கர் அமெரிக்காவில் இடம் இருக்கு. அவர் சம்பளத்தை மட்டும் அடிக்க வச்சோம்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அடிக்க வைக்கலாம். அவ்வளவு சம்பளம் அவர் வாங்கிட்டு இருக்காரு, அவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கார். அவர் கூகுள் பிச்சை, கூகுளுடைய தலைவர்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு அவர் பள்ளிக்கூடத்தில் போய் பேட்டி எடுத்திருக்காங்க. சுந்தர் பிச்சைன்னு ஒரு பையன் படிச்சாங்க. ஆமா படிச்சேன், அவரேஜா படிப்பேன், அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பள்ளியில் படிக்கும் போது பெரிய ஆள் ஆகவில்லை. நூலகங்களுக்கு போகிறார், நிறைய படிக்கிறார். கிரியேட்டிவிட்டி மைண்ட், அதான் தம்பி சொன்னாப்ல, நீங்க எவ்வளவுதான் அதிகமா படிச்சாலும் உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி, சுய கற்றல் அப்படின்னு பேசுறாங்க. பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பேசுறாங்க. எவ்வளவுதான் நீங்க பாடத்தை மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, உங்களுக்குள்ள ஒரு சுய கற்றல் இருக்கணும். நீங்களா சில விஷயத்தை கண்டுபிடிக்கணும், நீங்களா சில விஷயங்கள் நீ என்ன ஆகணும் நீ தான் முடிவு பண்ணணும். சச்சின் டெண்டுல்கர் 10ஆம் வகுப்புல ஃபெயில். அவர் சம்பாதிச்சது மும்பையில் ஒரு பெரிய பெரிய, அவங்க 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டில் மும்பையில் அவர் குடியிருக்காரு. பெரிய பெரிய ஆட்கள் தான் இங்க குடியிருப்பாங்க. அவருக்கு பள்ளி உதவல. கர்ம வீர காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், அவர் பள்ளியில படிக்கல பெருசா. கி ராஜநாராயணன் ஒரு கவிதை சொல்வார், நான் மழைக்கு கூட பள்ளியில் ஒதுங்கவில்லை,